ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரக நேரலை போற்றி. கடகராசி நேர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷ சக்கரத்தின் 4ஆம் இடம், மாதர்காரன் சந்திரனின் ஆட்சி வீடு. ராசிநாதன் சந்திரன் நல்ல நிலைமையில் தாங்க இருக்கிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறாரு. அடுத்தடுத்து அவர் வளர்பிறை நோக்கி போகிறாரு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த ஆனி மாதம் ஆனி பௌர்ணமி நடக்குது. இன்றைக்கி ஆனி 1 15/6/2024. மாத ஆரம்பத்தில் எப்படி இருக்குன்னு ஒரு தகவலுக்காக இந்த வீடியோ போடுறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். போதி ஜோடத்தில் கடகராசிக்கு தொடர்ந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போடுறோம். சாதக பாதங்களை சொல்கிறேன் நான். அஷ்டம சனியில் நீங்கள் இருந்தாலுமே, சனி பகவான் குரு பகவான் வருடக்கோள்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே, மற்ற கிரகங்களை சம்மந்தப்படுத்தி உங்களுக்கு நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். குரு பகவான் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். 11ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால லாபம் இருக்கும். எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலுமே பணத்தட்டுப்பாடு இருக்காது, ஓரளவு லாபம் இருக்கும். அது லாபம் பணமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, அது வேறு வகையில் கூட இருக்கலாம். உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். வாட்டர் மேபி உங்களுக்கு கிரெடிட் உண்டு. ராசிக்கு 3ஆம் இடம் வளர்க்குது. காரிய அனுகூலம் இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், முயற்சியில் வெற்றி இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடம் வளர்க்கறதுனால பிள்ளைகளால் ஒரு மேன்மை இருக்கும், குலதெய்வத்தோட அதர்கள் இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், எல்லாமே கை கொடுக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அஷ்டம சனியாக இருந்தாலுமே அதில் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது. அஷ்டம சனியினுடைய அழுத்தம் வெகுவாக குறையுது. ஏன்னா குரு 11ஆம் இடத்துலேருந்து சில விஷயங்களை கட்டுப்படுத்துகிறாரு. அதுபோக ராசிக்கு 7ஆம் இடத்தை பரிபூர்ணமாக பார்க்குறதுனால நல்ல விதமாக இருக்குது. கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும். இந்த அஷ்டம சனியில் அதான் பெரிய பிரச்சனை. குடும்பத்தில் கணவன் மணி உறவில் நிறைய பிரச்சனை இருக்குது. பிணக்கு இருந்தது, அந்த பிணக்கெல்லாம் சரியாயிட்டு இருக்குது. கடந்த மே மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிறது, சரியாக போயிடும். குரு 7 நாளைக்கு வந்ததுனால கணவன் உறவு, நண்பர்களுடைய இணக்கம், சொந்த பந்தத்துடைய ஆதரவு, இதெல்லாம் கடகராசிக்கு கூடுதலாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து வருகிற காலங்கள் நான் சொன்ன அந்த 3 விஷயத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல கேல யோகம் இருக்குது. இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இளைய சகோதரன் தம்பி தங்கச்சி விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அவர்களோட படிப்பு, திருமண வாய்ப்பு, வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். அவங்களால உங்களுக்கு நல்ல ஒரு கிரெடிட் இருக்கும். ஓகே நேர்களே, இதெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு நல்லா கொடுக்குறாரு, அளப்பரிய யோகத்தை கொடுக்குறாரு. இருந்த போதிலும் ராசிக்கு 12ஆம் இடம் கொஞ்சம் நல்லா இல்லை. விரயஸ்தானத்தில் கிரகங்கள் நிறைய இருக்குது. உங்கள் ராசிக்கு 4-11 கூடிய சுக்கிரன், 3-12 கூடிய புதன், 2ஆம் இடத்துக்கூடிய சூரியன் எல்லாமே 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 26ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. சரியா? 26/6 இன்றைக்கி தேதி என்ன 15/6. இன்னொரு 11 நாளைக்கு கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும். ஏன்னா புதன் அடுத்த பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு வந்துட்டார்னா நிலைமை மாறிடும். புதன் ராசிக்கு வந்துட்டார்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். ராசியில் புதன் வந்துட்டார்னா தனித்த புதனாக இருப்பார், நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற விஷயத்தில் லாபம் இருந்தாலுமே நான் சொல்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடம் வலுப்புறது, விரயஸ்தானம் வலுப்புறதுனால விரயம் இருக்கும். தகப்பனார் வழியில் விரயம் இருக்கும். பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் விரயம் இருக்கும். தாய் வழியிலும் விரயம் இருக்கும். மூத்த சகோதர வழியிலும் விரயம் இருக்கும். ஏன்னா சம்மந்தப்பட்ட கிரகங்கள் 12ஆம் இடத்துல இருக்குது. சூரியனும் இப்போ 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இன்றைக்கி வந்துட்டார். மன அழுத்தம் அதிகமாக இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். சரியா? உங்களை சுற்றி ஒரு பதட்டம் இருக்கும். பதட்டத்தை குறைச்சிக்கோங்க. வேலையில் அந்த அளவுக்கு வெற்றி இருக்காது, சில சுணக்கம் இருக்க தான் செய்யும். அது உங்களுக்கு அதிக வேலை அழுத்தத்தை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கிற போட்டியாளருடைய அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கும். நீங்கள் நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். எது பண்ணாலுமே அளவோடு பண்ணுங்கள். ஆற்றுல போட்டாலும் அளவோடு போடு அப்படின்னு சொன்ன மாதிரி முதலீடு எது பண்ணாலுமே கவனமாக பண்ணுங்கள். சூரியன் தொழில்காரகன். அதனால் கடகராசியில் இருக்க தொழில்காரர்கள் தொழிலில் எதனாச்சுமே முதலீடு பண்ணுறதா இருந்தால் இந்த ஆடி மாதம் கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா சூரியன் 12ஆம் இடத்துல இருக்குது, நல்ல அமைப்பு இல்லை. 2 கூட 12ஆம் இடத்துல இருக்கிறனால வருமானத்தில் ஒரு பகுதி செலவு போகும். செலவில் போதுன்னா என்ன, வருமானம் நீடித்து வராது. அந்த நீடித்து வர வருமானமும் வீட்டுக்கு நிறையா போகாது. சரியா? இப்படி ஒரு பழைய ஒரு பிரச்சனையில் போகும். ஏன்னா 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம். அதுக்குரிய சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படாது. நல்ல ஒரு யோகம் தான், ஆனால் அது 12ஆம் இடத்துல இருக்குது, விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்லா இல்லை. கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் யுத்தியாக இருக்கணும். வியாபாரம் தொழிலில் நல்ல புத்திசாலித்தனமாக இருக்கணும். உங்களுக்கு தெரியலைன்னா மற்றவங்கள்ட்ட கேளுங்க. வீட்டில் இருக்க பெரியவர்கள் இல்லைனா நண்பர்கள் வேண்டியவர்கள் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக்கோங்க. ரொம்ப இக்கட்டாக இருந்துச்சுன்னா ஜனநஜாத்தை செக் பண்ணுங்கள். நல்ல ஜோசியரை கொடுத்து செக் பண்ணி தசாபுத்தி எப்படி இருக்குது, லக்கண ரீதியாக தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இருந்த போதிலும் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராஜயோகாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது கூடுதல் சிறப்பு. ஏன்னா செவ்வாய் அனைத்தையும் அடிச்சு தூள் கிளப்புவார். ஏன்னா ஒரு ராசிக்கு செவ்வாய் வலுப்புறணும். கடக ராசிக்கு செவ்வாய் 5-10 குடையவன். 5-10 குடையவன் வலுப்புறது நல்ல அமைப்பு தான். இந்த புதன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தாலுமே, 12ஆம் இடத்துலேருந்து விரயத்தை கொடுத்தாலுமே, செவ்வாய் 10ஆம் இடத்துலேருந்து அளப்பரிய யோகத்தை கொடுக்குறாரு. சரியா? அது உங்களுக்கு ஒரு அதிகாரத்தையும் மந்தஸ்தையும் கொடுக்கும், முதலாளி தத்துவத்தை கொடுக்கும். முதலீட்டாளருக்கு நல்ல ஒரு
எனர்ஜியை கொடுக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும், ஒரு ஆற்றலை கொடுக்கும். இருந்தாலும் விரயத்தையும் கொடுக்கும். சரியா, அந்த விரயத்தை மட்டும் கவனப்படுத்திக்கோங்க. துணிஞ்சு இருப்பீங்க. சரியா, துணிவே துணைன்னு துணிஞ்சு இருப்பீங்க. காரிய சாதனைலாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் செவ்வாய் சிறப்பாக செய்வார். அதுக்கடுத்து செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துக்கு வந்தாலுமே குருமங்கள யோகம் தான். செவ்வாயை வச்சு உங்களுக்கு சிறப்பு இருக்குங்க, நல்லா இருக்குது. சரியா, தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், விடாமுயற்சி இருக்கும், சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சில சமயம் ஒரு முன்கோபமும் இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, அதுனா தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் சொல்லிட்டு இருப்பீங்க. அதை கொஞ்சம் தளர்த்துக்கிட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். நியாயம் நீதி அப்படின்னு ஒரு அமைப்பில் கட்டமைப்பில் இருப்பீங்க. அதெல்லாம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் ராசிக்கு 4-11 கூடியவன் சுகஸ்தானாபதி லாபஸ்தானாபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுகம் கெடும். வீட்டில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கு சண்டை வரும். இல்லைனா குடும்பத்தில் இருக்கிறக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி அசுப பலன்கள் வரும். வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்களுக்கு அதில் செலவுகள் நிறைய வரும். ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடன் வரும். இல்லைனா வந்து செலவுகள் இருக்கும். மூத்த சகோதர வழியில் சில பிரச்சனைகள் வரும். லாபம் வந்து குறையும். சரியா, லாபம் வந்து நஷ்டத்தை நோக்கி போகும். லாபங்கிறது பல்காக கிடைக்காது உங்களுக்கு. தொழில் ஒரு பக்கம் 10ஆம் இடத்துல தொழில்காரன் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் தொழில் நல்லபடியாக போனாலுமே தொழிலில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்காது. சரியா, அதனால் கவனமாக இருக்கணும். விவசாயம் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டட சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிக நல்ல விதமாக இருக்கும். அவங்களுக்குலாம் யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த தொழிலில் இருக்கிறவங்க நல்லபடியாக இருக்கும். அதுபோக இந்த ஆடை ஆபரணம் இருக்கிறவங்க, ஜவுளி கடை வச்சுக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுக்கிறவங்களுக்கு நஷ்டமாக இருக்கும். சில தொழிலில் இருக்கிறவங்களுக்கு லாபம் இருக்கும், சில தொழிலில் இருக்கிறவங்க நஷ்டம் இருக்கும். சுக்கிரன் புதன் சூரியன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும். பொதுவாக நீங்கள் ஒரு சப்பாத்தி கடை வச்சுருக்கிறீங்க, ஒரு புரோட்டா கடை வச்சுருக்கிறீங்க, நல்லா இருக்காது. சரியா, சிற்றுண்டி சாலை வச்சுருக்கிறீங்க, நல்லா இருக்காது. அதுபோக ஒரு புக் ஸ்டால் வச்சுருக்கிறீங்க, டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறீங்க, 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, இப்படி நிறைய சொல்லலாம். முதலுடைய காரகத்தை நிறையா இருக்குது. ஒரு இது ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கீங்கன்னா அதுலேயும் வந்து லாபம் கம்மியாக தான் இருக்கும். இப்படி வந்து சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதில் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா 12ஆம் இடங்கிறது வந்து விரயஸ்தானம் தான், இல்லைன்னு மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரகசியம் இருக்கும் உங்கள்கிட்ட இந்த காலகட்டத்தில். ரகசியத்தை வந்து வச்சுக்கோங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும், அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். அதுபோக உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது இந்த காலகட்டத்தில். 12ஆம் இடம் வளர்க்கறதுனால யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. கட்டுப்பட்டு இருங்க. சொந்த பந்தத்தை அனுசரித்து போங்க. அது மாதிரி சொசைட்டிலையும் அனுசரித்து போங்க. உத்தியோகம் பண்ணுற இடத்துலையும் சரி, பப்ளிக் பிளேஸ்லையும் சரி சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கடகராசினியர்கள் கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகள் மிக கவனமாக இருக்கும். இல்லைன்னா கட்சியை விட்டு காலி பண்ணி விட்டுருவாங்க, கட்சியிலேருந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதனால் அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் பேரில் நிறைய பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரில்லாத தொல்லை இருக்கும். சரியா, உங்களுக்கு வந்து எதிரில்லாத தொல்லை இருக்கும். அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் 12ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலுமே வந்து அவர் என்னத்தை கொடுப்பாரு, ராப்பெல்லாம் அலைய வைப்பார். ராப்பெல்லாம் அலைவீங்க, தூக்கம் இல்லாமல் அலைவீங்க. அப்படி அலைஞ்சுதான் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. அதனால் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி நேயர்களே, பொய் பேசாமல் இருக்கணும். இந்த காலகட்டத்தில் பொய் பேசாமல் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 2 கூடியவர் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுக்கிரனும் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, புதனும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த அமைப்பெல்லாம் இருக்கும். ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சில நேரம் எதனாச்சும் ஒன்று சொல்லிடுவீங்க, அது பிரச்சனையில் முடியும். கவனமாக இருக்கணும். சகவாசத்தையும் பார்த்துக்கோங்க. நல்லவர்கள் கெட்டவர்கள் சகவாசத்தை பார்த்துக்கோங்க. கண்ட ஆளுக்கிட்ட உங்கள் ரகசியத்தை சொல்லிடாதீங்க. உங்கள் குடும்ப ரகசியமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, எதையுமே ஆள் பார்த்து பேசுங்க. சொல்லுவாங்கள்ல, செவருக்கும் கேட்குற காது இருக்கும் சொன்ன மாதிரி இந்த செவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும். அதனால் நம்ம எப்போயுமே நம்ம நிலை மாறாமல் இருக்கணும். எதனாச்சும் ஒன்று சொல்லி அது மற்றவங்ககிட்ட போயிடும், கன்வே ஆயிரும். கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது, கஷ்டப்படுவீங்க. கடகராசினியர்களுக்கு வாக்கை காப்பாற்ற முடியாது. ஏன்னா வாக்கு ஸ்தானாதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு, சூரியனும் வாக்கக்கூடிய கிரகனும் 12ஆம் இடத்துல தான் இருக்குது. அதனால் பேசி பிழைக்கிறவங்க கவனமாக இருக்கணும். டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பின்னணி பாடகர்கள், படிக்கிற மாணவர்கள், இவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். படிப்பு வந்து ரொம்ப கவனம். சரியா நேர்களே, அது மாதிரி உயர்கல்வி படிக்கிற மாணவர்களும் கவனமாக இருக்கணும். ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, மிக கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எவ்வளோ தான் திறமைகள் இருந்தாலும் சரி, அந்த திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு நல்ல டைம் இல்லை, கொஞ்சம் அடக்கமாக தான் இருக்கணும். அதை நீங்கள் வளர்த்துக்கோங்க. பழக்க வழக்கம் நல்லா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நண்பர்கள் விஷயத்துலேயும் விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள் சில பேர் எதிரியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நேயர்களே. ஏன்னா சுக்கிரனும் 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ 12ஆம் இடத்துல மெஜாரிட்டி அதிகமாக இருக்குது. 12ஆம் இடத்துல சுபகிரகங்கள் சுக்கிர புதன் வந்து அங்கே சங்கமிக்கிறதுனால கொஞ்சம் விரயம் இருக்கும். அயனசேன போகத்திலும் சில பிரச்சனை இருக்கும். திருமண காரியங்களும் கொஞ்சம் தாமதமாக இழுபறியாக இருக்கும். ஏன்னா 4 கூடியவன் 12ஆம் இடத்துல இருக்கிற சுகஸ்தானாதிபதி கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். கவனமாக இருக்கணும். சுக்கிரன் வந்து 7ஆம் தேதி பயிற்சி ஏறுவார். சரியா, 6ஆம் தேதி பயிற்சியாகி 7ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். நல்லா சொன்னோம்னா ஜூலை 7ஆம் தேதிக்கு மேலே சிறப்பாக இருக்கும். ராசியில் வந்து புதனும் சுக்கிரனும் வந்துடுவாங்க. தனித்த புதனும் தனித்த சுக்கிரனும் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து
இன்றைக்கி தேதி 15/6/2024. இன்னையிலேருந்து ஒரு 20-22 நாளைக்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சரியா? இதுக்கு வேறு இந்த மாதம் இன்றையில் வேறு சனி பகவான் வேறு பயிற்சி இது வக்கரம் அடைகிறாரு, வக்கரம் பயிற்சி ஆகிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்து நோக்கி வர்றதுனால கணவன் மனை உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனை உறவில் ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமண உறவாக இருந்தாலும் சரி, மற்றபடி திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டேன் நான். குறிப்பிட்ட சொல்கிறது அதான். ஏன்னா சனி வக்கரத்துக்கு தனியாக வீடியோ போடுறேன். அவர் 29ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. ஜூன் 29ஆம் தேதி வக்கரம் அடைஞ்சு நவம்பர் 15 வரைக்கும் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு. புரட்டாதி 2ஆம் பாதத்திலிருந்து சதயம் 2ஆம் பாதம் வரைக்கும் வராரு. அதனால் அது நல்ல விதமாக பார்க்கப்படலை. சதயம் 4ஆம் பாதம் வரைக்கும் வராரு. புரட்டாதி 2லேருந்து சதயம் 4ஆம் பாதம் வரைக்கும் வராரு. 20 டிகிரிக்கு பின்னோக்கி வருகிறாரு. அந்த 20 டிகிரி பின்னோக்கி சனி பகவான் வருது அஷ்டமஸ்தானத்தில் ஒரு பின்னோக்கி வருதுனால சில கஷ்டங்கள் குறையும். இருந்தாலும் 7ஆம் இடத்தை நோக்கி வருதுனால கணவன் மனை உறவு, கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, நண்பர் விஷயத்தில் சில பிரச்சனை வரும். அதை தான் சொன்னேன், நண்பர்களை பகிர்ச்சிக்கிறவங்கன்னு. நண்பர் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போவதில்லை. அப்படி பண்ணிங்கன்னா கடகராசிக்கு நல்லபடியாக இருக்கும். ஓகே நேயர்களே, அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். இப்போதைக்கு செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. குரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். 10-11ஆம் இடம் நல்லா இருக்குது. கர்மஸ்தானமும் லாபஸ்தானமும் நல்லா இருக்குது. ஸோ தொழில் வருகின்ற லாபம் நல்லாயிருக்கும். ஆனால் அதே மாதிரி விரயஸ்தானத்தும் பலமடைஞ்சு இருக்குது. விரயஸ்தானம் எப்போவுமே வீக்காக இருக்கணும், அப்போ தான் விரயம் குறையும். விரயஸ்தானம் பலமடைஞ்சு இருக்கனால தொழில் நல்லா இருந்து லாபம் வந்தாலுமே அதில் ஒரு பகுதி செலவாகும். ஸோ விரயத்தை குறைச்சிக்கோங்க. ஓகே, வழிபாடு பெருமாளை கும்பிடணும். சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க. மகாலட்சுமி தாயாரை கும்பிட்டு பெருமாளை கும்பிட்டு சனி பகவானுக்கு விளக்கு போட்டுவாங்க. சனி பகவான் பெருமாள் கோயில் இருக்க மாட்டார், ஆஞ்சநேயருக்கு விளக்கு போட்டுவாங்க. சரியா? அதனால் பெருமாளுடைய கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. பெருமாளை தான் கும்பிடணும் இப்போதைக்கு. சரியா? ஏன்னா 12ஆம் இடம் கொஞ்சம் தாக்குதலுக்கு தான் இருக்குது. டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஏன்னா சூரியன் இந்த ஆடி மாதம் முழுக்க 12ஆம் இடத்துல தான் இருப்பார். சூரிய நமஸ்காரம் பண்ணுறது குடும்பத்தில் ஒரு நிம்மதியை கொடுக்கும், கையில் காசு பணத்தை கொடுக்கும், ஒரு ஆளுமையை கொடுக்கும், பேச்சில் ஒரு சுத்தத்தை கொடுக்கும். அதனால் ஆடி மாதம் முழுக்க காலையில் ஸ்நானம் பண்ணிட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பெரிய வேலைகள் தான். இதை டெய்லி செஞ்சீங்கன்னா ஒரு பலன் கிடைக்கும். உடனேலாம் கிடைக்காது. எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. ராசி பலன் கேட்டால் உடனே கிடச்சிடாதா, உடனே பஞ்சம் தீர்ந்துடாதா, நான் பணக்காரனாக ஆயிர மாட்டேன்னா, மாடி வீட்டுக்கிட்டு போயிருமாறேன்னா, அதெல்லாம் நடக்க போகிறதே கிடையாது. நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். அதான் கர்மா படி தான் நம்ம ஜாதகம் இருக்கும். அதை மாற்ற முடியாது. லக்னாதிபதி ராசியாதிபதி 6-8 12 மறைச்சிட்டாங்கன்னா அவன் ஜாதகம் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் யார் யூடியூப் சேனலை கேட்டாலும் சரி, யாருக்கிட்ட ராசி பலன் கேட்டாலும் சரி, நல்லா இருக்காது. ஜனன ஜாதகம் தான் முக்கியம். ஜனன ஜாதகத்தில் கிரக நிலை நல்லா தசாபுத்தி நல்லா தசாபுத்தி ஓடிட்டு இருந்துச்சுன்னா இப்போ நல்லாயிருக்கும். இப்போ ஜனன ஜாதகம் நல்லா இருக்கிறவங்களுக்கு அஷ்டமச்சனி ஒன்றும் செய்யாது. சரியா? மேலோட்டமாக போயிடும். அப்படியே 2 தட்டு விட்டு போட மாதிரி போயிடும். ஜனன ஜாதகம் சரியில்லாமல் சனி பகவான் கெட்டு போயிருந்தாருன்னா அஷ்டமச்சனி போட்டு பிழிஞ்சு எடுத்துரும். சக்கையை போட்டு பிழிஞ்சு எடுத்துரும். கடகராசியில் கண்ணு மொழி பிதுங்கிடும். என்ன தான் குட்டிக்காரன் அடித்தாலும் சரி, கரணம் அடித்தாலும் சரி, ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் உண்மை. இவ்வளோ நேரம் நான் சொன்னதெல்லாம் என்ன கோச்சார நிலைமையில் தான் சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு சொல்கிறேன், உங்கள் மனதுக்கும் உங்கள் உடலுக்கும் சொன்னேன். அதுபோக மனமும் உயிரும் உடலும் இருக்குது. அதுக்கு பலன் சொல்ல முடியாது. அது ஜனன ஜாதகம், தசாபுத்தி. உங்கள் ராசிநாதன் லக்னாதிபதி வளர்க்கணும். உங்கள் ராசிநாதன் சந்திரன் வளர்க்கணும். 2 பேரும் வளர்க்கணும். அவங்க 2த்துக்குள்ளே நல்ல தொடர்பு இருக்கணும். இது பேசிக்காக இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் கஷ்டப்பட மாட்டான். அஷ்டமச்சனையாக இருந்தாலும் சரி, ஏழரச்சனையாக இருந்தாலும் கஷ்டப்பட மாட்டான். இதுதான் உண்மை, நிதர்சனம். இது ஜோதிடத்தில் சொன்ன சத்திய வாக்கு. இது எல்லாத்துக்கும் நிர்வகிக்கப்படலாம். தனிப்பட்ட ஜாதகத்தை உங்கள் கடகராசியில் உங்கள் ஜாதகத்தை பார்த்தோம்னா அப்படியே சொல்லிடலாம். ஐயா உனக்கு இப்படி தான் இருக்குது, இன்றைக்கி தேதியிலேருந்து நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம். அது அஷ்டமச்சனியாக இருந்தாலும் சரி, எந்த சனியாக இருந்தாலும் சரி. ஆனால் ஜனன ஜாதக தசாபத்தி வலுப்பட்டு இருக்க வேண்டும். இந்த கோச்சார பலன்கள் அதுக்கு கூடுதலாக போய் பலன் சேர்க்கும். அவ்வளோதான். இதுவும் வேண்டும். அவ்வளோதான். எக்ஸாம் எழுதுகிற பசங்களுக்கு எக்ஸ்டர்னல் மார்க், இன்டர்னல் மார்க்குன்னு சொல்லுவாங்க. இன்டர்னல் மார்க் 25 மார்க் போடுவாங்க. எக்ஸ்டர்னலில் 75 மார்க் எழுதணும். படிக்கிற பசங்களுக்கு தெரியும். அதுபோக படித்து வந்தவர்களுக்கும் தெரியும். எக்ஸ்டர்னல் இன்டர்னல் சொல்லுவாங்க. இந்த கோச்சார பலன்கள்லாம் இன்டர்னல் மார்க்கு ஆல்ரெடி படித்து முடித்து இருந்தது மார்க் கொடுப்பாங்க. ஒரு 25 மார்க் போடுவாங்க. அது மாதிரி தான் அந்த கோச்சார பலன்கள் 25 மார்க். இதுவும் கை கொடுக்கும். இதுவும் வேண்டும். மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் பாஸ் ஆகிறதுக்கும் இதுவும் வேணும். அட்லீஸ்ட் 3 வேளைக்கு ஒரு கஞ்சியை குடிக்கிறதுனாச்சும் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும். இந்த கோச்சார கிரகங்கள் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா ஏதோ நாலு முழுதும் ஒரு பக்கம் போகும். கைக்கும் வாய்க்கும் கரெக்டாக இருக்கும். ஏதோ வரவுக்கு செலவும் கரெக்டாக இருக்கும். அதுக்கு கோச்சார கிரகங்கள் கொஞ்சம் கை கொடுக்கும். இப்போ குரு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா நல்லது தான் அவங்களுக்கு. சரியா? இதுக்கு முன்னாடி இன்றைக்கி 2024 இருந்த காட்டில் இப்போ 25 நல்லா இருப்பீங்க. இப்போ பாதி மாதம் முடிஞ்சிருச்சு, பாதி வருஷம் முடிஞ்சிருச்சு. 6ஆம் மாதம் ஆகிப்போச்சு. அடுத்த வரைக்கும் 6 மாதம், அதுக்கடுத்து வரைக்கும் 6 மாதம். 2025 மே 15 வரைக்கும் நல்லா இருப்பீங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல குரு ஒரு நல்ல பலனை கொடுப்பாரு. அப்படி தான் கம்பேர் பண்ணி போன வழியே எனக்கு பஞ்சம் தீராதா, நான் பெருசாக ஆகாதா, அப்படி
ஆகா ஓஹோன்னு நீங்கள் கனவு கோட்டை கற்பனை கோட்டையில் இருந்தீங்கன்னா அதுக்கு ஜனன ஜாதம் வலுப்படணும். ஜனன ஜாதம் நல்லா இருந்து சம்மந்தப்பட்ட கிரகங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு அது கிடைக்கும். சரியா? அது வரைக்கும் அது கிடைக்காது. நெல்லுக்கு பாயிற தண்ணியாக இருக்காது, புல்லுக்கு பாயிற தண்ணியாக தான் இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. சரியா? யார் யூடியூப் சேனலில் போட்டாலும் சரி, நீங்கள் பேப்பரில் படித்தாலும் சரி, டிவியில் கேட்டாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, எப்பொருள் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதற்கு சொன்ன மாதிரி அந்த வாக்கு கரெக்டாக இருக்கணும். அந்த வாக்கு அடிப்படையாக பற்றி நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, ஜனன ஜாதகமே மெய், ஜனன ஜாதகம் தான் உண்மை. அந்த கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் இந்த கோச்சாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் கட்டத்தில் உள்ள கிரகங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கோச்சாரத்தில் இன்றைக்கி தேதி 15/6/2024 ஆணி 1ஆம் தேதி கிரகங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன் நான். இந்த கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா கடகராசினியர்களுக்கு நல்லது நடக்கும். அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி. சரியா? இதுதாங்க சூட்சுமம். சரியா? வாழ்த்துக்கள். சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் கடகராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.